அனைவருக்கும் வணக்கம். தமிழச்சியான சூழா கற்பது தமிழிலிருந்து இந்த பதிவில் நாம் காண இருப்பது தமிழ் 360 டிகிரி என்கின்ற தொடர் பார்த்து வருகின்றோம். சரிங்களா? அதாவது இலக்கியம் இலக்கணம் இரண்டும் அமைந்த வினாக்கள், உரை எல்லாமே கலந்த வினாக்கள். இப்ப நம்ம எவ்வளவு படித்தாலும் சரி, ஏதேனும் ஒரு மூலையிலிருந்து ஒரு வினா வந்து விடுகின்றது. அப்படி எல்லா பகுதிகளையும் அரவணைத்து செல்கின்ற மாதிரியான வினாத்தாள் தொடர் தான் இந்த தமிழ் 360 டிகிரி என்பது. சரிங்களா? வினாத்தாளை முழுமையாக பாருங்கள். நன்றி. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இமெயில் என்பதை கண்டறிந்த தமிழர் யார்? சிவா ஐயாத்துரை. தமிழின் குறவை நடனம் பற்றிய முதல் இலக்கிய குறிப்பை தரும் இலக்கிய நூல் எது? புறநானூறு. கலிப்பா பரிபாடல் ஆகியன எவ்வகை பாடல்கள் பாடுவதற்கு ஏற்ற யாப்பு வடிவங்கள் என்று தொல்காப்பியர் கூறுகின்றார். அகப்பொருள் பாடல்கள் குறித்து பாடப்படுவதற்கு ஏற்ற யாப்பு வடிவங்கள் என்று அவர் கூறுகின்றார். வேளாண்மை சார்ந்த தகவல்களை அனைவரும் அறிந்து கொள்ள வேண்டும் என்ற நோக்கில் வெளிவரும் இணைய இதழ் எது? விவசாய தகவல் ஊடகம். சரிங்களா? அப்ப அந்த வானிலை அறிக்கை இருக்கு இல்லையா, அது பருவமழை, அதே சமயத்துல என்ன உரம் போடலாம், இந்த மாதிரியான பயிருக்கு நன்மை இன்னும் கொஞ்சம் வேணும், கூடுதல் விளைச்சல் வேணும் அப்படின்னு சொல்லி சொன்னா எதனை தரலாம், அல்லது இந்த மாதிரியான பாதிப்பு ஏற்பட்டிருக்கு, பூச்சி ஏதாவது கடிச்சிருக்கும், அப்ப அதற்கு எந்த மருந்து கொடுக்கலாம், இந்த மாதிரியான பல வகை செய்திகளையும் விவசாயிகளுக்காகவே தருகின்ற ஒரு ஊடகம் தான் இந்த விவசாய தகவல் ஊடகம். சரிங்களா? அடுத்ததாக பொறுத்துக்கப்பா. கற்பு, கற்பில் பிரிவுகள், வரைவு கடாதல், மறையோர் திருமண முறை. இந்த பக்கம் 8, 2, 4, 6. இப்ப விடையினை பொறுத்துவோம். கற்பு 2 வகை. அது 1, அதாவது களவின் வழி வந்த கற்பு, களவின் வழி வாரா கற்பு. அடுத்து கற்பில் பிரிவுகள் 4, எனவே அது 2. வரைவு கடாதல் அது 6 வகை, 3. மறையோர் திருமண முறை அது 8 வகையான திருமண முறை, எனவே அது 4. பிரம்மம் பிரசாபத்தியம் அதெல்லாம் சொல்லுவோம் இல்லையா, அது. இந்த ஒவ்வொன்றுத்துக்கும் பார்த்தீங்கன்னாக்கும் அதை நம்பி அகப்பொருள் அப்படிங்கிற ஒரு தொகுப்புல இருக்குங்கப்பா. சரிங்களா? அந்த இணைப்பை இணைக்கின்றேன், இணைத்து படியுங்கள். அது எப்படி அப்படின்னு சொல்லி சொன்னோம்னாக்கும், வெறும் கற்பு இப்ப 2 வகைன்னு சொன்னோம், கற்பில் பிரிவுகள் 4ன்னு சொன்னோம். அது என்னன்னா அப்படியே ஒன்லைனர் விடை மாதிரி இருக்கும் அது. சரிங்களா? அந்த இணைப்பை இணைக்கின்றேன், இணைத்து படியுங்கள். அடுத்ததாக குவியம் என்னும் இதழ் எந்த நாட்டிலிருந்து வெளியாகின்றது? கனடா நாட்டிலிருந்து வெளியாகின்றது. இது ஆண்டு இதழ், அதாவது வருடம் ஒரு முறை வரக்கூடிய இதழ். அது என்ன குவியம் அப்படின்னு சொல்லி சொன்னோம்னா, உலக அனைத்திலும் இருக்கின்ற தமிழர்கள், தமிழ் சார்ந்த அறிஞர்கள் அவர்கள் கட்டுரை எழுதுவது, இலக்கியம், கலை, பண்பாடு, நாகரிகம், திறனாய்வு, இப்ப நம்ம சொல்கின்ற தகவல் தொடர்பு, ஊடகவியல், இந்த மாதிரி அனைத்து துறை சார்ந்த கருத்துக்களையும் பதிவிடுகின்ற ஒரு கட்டுரை வெளியிடுகின்ற ஒரு இதழ் தான் இந்த குவியம் என்கின்ற இதழ். மிகவும் புகழ்பெற்ற இதழ் இது. சரிங்களா? 9ஆம் திருமுறையில் உள்ள 2 நூல்கள் யாவை? திரு விசைப்பா மற்றும் திருப்பல்லாண்டு. குர்ஆன் போன்ற வேத நூல்களை படிப்பதற்கு அரபு மொழியையும், அரசியலை நடத்த உருது பாரசீக மொழிகளையும் முஸ்லிம் மக்கள் பயின்றார்கள் என்று கூறும் இலக்கிய வரலாற்று ஆசிரியர் யார்? மாதுசா விமலானந்தம் அவர்கள். 1937 வெளிவந்து 52 வாரங்கள் ஓடிய வரலாற்று தமிழ் திரைப்படம் எது? அம்பிகாபதி. 52 வாரங்கள்னா ஒரு வருஷம், ஒரே தியேட்டர்ல ஒரு வருஷம் முழுவதும் ஓடிய திரைப்படம். சரிங்களா? இந்த அம்பிகாபதி அப்படின்னு சொல்லி சொன்னோம்னாக்கும், அதாவது ஒரு அரசனுடைய மகளை ஒரு புலவன் காதல் கொள்வதாக அது. அதே சமயம் பார்த்தீங்கன்னாக்கும் இது ஆங்கில நாவலை தழுவி அது போன்ற கதையினை எடுத்து தழுவி எடுக்கப்பட்ட படம் என்றும் இதனை கூறுவார்கள். அந்த கதை போன்று முதலில் அந்தாதி தொடை அமைந்த 8 தொகை நூல் எது? 10 10 பார்த்தீங்கன்னாக்கா மொத்தம் 10 இருக்கு இல்லைங்களா? அதுல முதல் 10, 8வது 10 நமக்கு கிடைக்கல. அடுத்து 2லிருந்து 9 வரைக்கும் நமக்கு கிடைக்கின்றன. இந்த 2லிருந்து 9ல 4வதாக இருக்கின்றது அல்லவா,
அந்த 10 தான் வந்து அந்தாதி தொடையில் அமைந்த 10. சரிங்களா? நினைவில் வைத்திருங்க. இப்ப அடுத்த வினா பொறுத்துக. திருக்கோலக்கா, திருநெல்வாயில், அறத்துறை, பட்டீஸ்வரம், திருவிழிமேலை. இந்த பக்கம் முத்துப்பந்தல், படிக்காசு, பொற்றாளம், முத்துக்குடை மற்றும் சின்னம். அதாவது திருஞான சம்பந்தருக்கு இறைவன் அருளியவை. அவை என்னென்ன? இப்போ விடையினை பொறுத்துவோம். திருக்கோலக்கா, பொற்றாளம், அது 1. சின்ன குழந்தை கையில தாளம் போட்டு அந்த குழந்தை ஒவ்வொரு தளத்திலையும் பாட்டு பாடிக்கொண்டே வருகின்றது. அந்த குழந்தை கை வலிக்கும் அப்படிங்கிறதுனால என்ன செய்கின்றார்? இறைவன் வந்து பொன்னால் ஆகிய அந்த தாளத்தினை கொடுக்கின்றார். அடுத்து திருநெல்வாயில், அறத்துறை, அது முத்துக்குடை மற்றும் சின்னம். அவர் பார்த்தீங்கன்னாக்க நடந்து வரும்போது வெயில் மிகவும் அதிகமாக இருந்ததனால் குடையினை தருகின்றார். அடுத்து பட்டீஸ்வரம், முத்துப்பந்தல், அது 3. சரிங்களா? அடுத்து திருவிழிமேலை, அது படிக்காசு, அது 4. அந்த ஊர்ல ஏற்பட்ட பஞ்சம் காரணமாக இறைவனம் வேண்டி காசு பெற்று அதன் மூலமாக அந்த ஊரில் உள்ள மக்களுக்கு உணவு தருகின்றார். சரிங்களா? அடுத்து அதே மாதிரி இதுவும் பார்த்தீங்கன்னாக்க நம்முடையது சமயம் வளர்த்த தமிழ் அப்படிங்கிறதுல சைவம் என்கின்ற ஒரு தொகுப்பு இருக்கின்றது. அதனுடைய இணைப்பை இணைக்கின்றேன், இணைத்து படியுங்கள். இந்த மாதிரி சம்பந்தர், திருநாவுக்கரசர், மாணிக்க வாசகர், ஒவ்வொரு நாயன்மார்களும் செய்ய அந்த தொண்டுகள் பற்றிய ஒரு பதிவு தொகுப்பு. சரிங்களா? இணைத்து படியுங்கள். இந்திய பாரம்பரிய அறிவியல் மையம் என்னும் தன்னார்வ தொண்டு நிறுவனத்தின் தலைமையகம் எங்கு உள்ளது? சென்னையில் உள்ளது. மழைநீர் சேமிக்கும் திட்டத்தை தமிழ்நாடு அரசு அமல்படுத்திய ஆண்டு 1990 இறுதியில். தமிழ் இணைய கல்விக் கழகத்தின் தலைவராக இருப்பவர் த உதயச்சந்திரன் என்பவர். அவர் IAPA, அதாவது இந்திய ஆட்சி பணியாளர், அதாவது IAS. சரிங்களா? அடுத்து பாண்டிய மன்னர்களுடைய நாணயங்களின் இரு புறங்களிலும் பொறிக்கப்பட்ட சின்னங்கள் யாவை? ஒரு புறம் மீன் சின்னம், மறுபுறம் யானை அல்லது எருது சின்னம். மிர்ச்ச கடிகம் என்னும் தமிழ் நாடகத்தை அரங்கேற்றியவர் யார்? சங்கரதாஸ் சுவாமிகள். சிந்து வகை பாவில் தமிழக வரலாற்றினை சுவைபட கூறும் நூல் எது? அரசியல் அரங்கம். எழுதியவர் புலவர் குழந்தை அவர்கள். சரிங்களா? புலவர் குழந்தைன்னு சொன்ன உடனே இன்னொரு நூல் உங்களுக்கு நினைவுக்கு வரணும், ராவண காவியம். சரிங்களா? அடுத்து பள்ளி பகல் உணவு திட்டம், சீருடை திட்டம், பள்ளி சீரமைப்பு திட்டம் முதலான பல கல்வி திட்டங்கள் ஆரம்பிக்கப்பட்ட காலத்தில் அவை குறித்த செய்திகளுக்கு முன் உரிமையும் முழு அளவு இடமும் தந்த நாள் இதழ்களில் முதலிடம் பெற்ற நாள் இதழாக தினத்தந்தி இருந்தது என்று கூறியவர் யார்? சுந்தர வடிவேலு அவர்கள். இந்த கருத்தை எதில் கூறுகின்றார்னாக்க, இவர் எழுதிய தம்முடைய நூல் ஒன்று நினைவலைகள் என்கின்ற தம் வரலாற்று நூல் அது. அதில் அவர் குறிப்பிடுகின்றார். அடுத்து இந்திய அரசின் தகவல் மற்றும் ஒலிபரப்பு அமைச்சகம் ஒளிப்பதிவு. ஒளிப்பதிவுன்னா என்ன அர்த்தம்? காணுதல். அப்ப திரைப்படம் சார்ந்தது. அந்த மாதிரியான அதன் விதிகள் 1983 எந்த விதிகளாக மாற்றி இருக்கின்றது? ஒளிப்பதிவு அதே தான் சான்றிதழ் விதிகள் 2024 என்று மாற்றி இருக்கின்றது. சரிங்களா? எதன் அடிப்படையில் அப்படின்னாக்க 2023 அடிப்படையில் இவ்வாறாக அது மாற்றி இருக்கின்றது. இப்ப என்னமா மாற்றி இருக்கின்றது? இப்போ அதுல ஒரு கருத்து நம்ம சொல்லலாம். அதாவது இந்த ஏ அப்படின்னு சொல்லி போடுவாங்க. அந்த படங்கள் பார்த்தீங்கன்னா வயது வந்தோர் மட்டும் பார்க்கக்கூடிய படங்கள். அப்ப பார்த்தீங்கன்னாக்கா வயது வந்தோர் அப்படின்னு சொல்லி சொன்னோம்னாக்கும் அப்பெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா 16 வயதுக்கு மேற்பட்ட குழந்தைகள் தான் பார்க்கலாம் அப்படின்னு. இப்ப அதை என்ன செய்து விட்டார்கள்? 3ஆக பிரித்திருக்கின்றார்கள். அதாவது 12 வயது, அடுத்து 14 வயது, அடுத்ததாக 14, அடுத்தது பார்த்தீங்கன்னாக்கும் 16 வயது அப்படின்னு சொல்லிட்டு. இதற்கு யார் யார் பொறுப்பு அப்படின்னு சொல்லி சொன்னோம்னாக்கும் பெற்றோர் மற்றும் அவருக்கு காப்பாளராக இருப்பவர் தான் வந்து இந்த மாதிரியான படங்களுக்கு அழைத்து செல்லுதல் வேண்டும். அதனையும் இந்த மாதிரியான ஒரு வயது பிரிவு காணப்படுகின்றது. முன்ன இருந்த பிரிவு இந்த ஒன்று மட்டும்தான். அதான் 2023 படி மாற்றி அமைக்கப்பட்டது. சரிங்களா? அதனால பார்த்தீங்கன்னா இதுல என்னங்கம்மா அப்படின்னா, ஒருவேளை அந்த படம் இந்த மாதிரி படம் அப்படின்னு சொல்லி சொன்னா, அப்போ ஒரு குழந்தை வந்து 16 வயது பார்க்கக்கூடிய ஒரு படம் அப்படின்னு சொல்லி சொன்னா, திரையரங்குக்கு சென்று இந்த 12 வயது குழந்தை திரையரங்குக்கு தன்னுடைய பெற்றோருடனோ அல்லது தன்னை காப்பவரோ அவருடன் சென்று டிக்கெட் எடுத்துச்சு அப்படின்னு சொல்லி சொன்னாக்கும் திரையரங்குக்குள்ள என்ன செய்வாங்க? நுழைய விட மாட்டார்கள், தடை செய்து விடுவார்கள். இல்லை குழந்தைக்கு இந்த வயது ஆகுதுனால இந்த படத்தை பார்க்க அனுமதி தரமாட்டோம்
அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த மாதிரியான 3 வகை பிரிவை பிரித்து அதற்கும் பெற்றோர் மற்றும் காப்பாளர்களை கொண்டு இந்த சட்டமானது மாற்றி இருக்கின்றது. சரிங்களா? அடுத்து சென்னை மண்டலத்தில் தமிழ் மொழி நிகழ்ச்சிகளுக்காக தொடங்கப்பட்ட தொலைக்காட்சி எது? DD5, அதாவது தூர்தர்ஷன் சொல்லி சொல்லுவாங்க. அது 1993 தொடங்கப்பட்டது. இந்த DD5 இன்னொரு பெயர் அப்படின்னு சொல்லி சொன்னா நன்றாக நினைவில் வைத்திருங்கள், பொதிகை தொலைக்காட்சி அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த பொதிகை தொலைக்காட்சி அப்படின்னு அந்த பொதிகை அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னாக்கும் பேர் வந்து ஒவ்வொரு மக்களிடமும் ஒவ்வொருடமும் கருத்துக்கள் கேட்கப்பட்டு அதன் பிறகு இந்த பெயரானது பொதிகை என்கின்ற பெயரானது இடப்பட்டது. அதுக்கு தெரிவு செய்தவர் வந்து நம்முடைய நேத்து சுந்தர வடிவேலு அவர்கள். சரிங்களா? இந்த வினாவை நன்றாக பார்த்து கொள்ளுங்கள். இப்ப அடுத்த வினா பொறுத்துக்கங்க. இப்ப நவசக்தி, தமிழ்நாடு, இந்தியா, விதேசமித்திரன். இந்த பக்கம் டாக்டர் வரதராசுலு, பாரதியார், ஜி சுப்பிரமணிய ஐயர், திருவிக்கா. இப்ப விடையினை பொறுத்தும். நவசக்தி திருவிக்கா அவர்கள் 1, தமிழ்நாடு டாக்டர் வரதராசுலு, இந்தியா பாரதியார் அது 3, விதேசமித்திரன் ஜி சுப்பிரமணிய ஐயர் என்பவர் 4. சரிங்களா? அப்ப விடை பார்த்தீங்கன்னாக்க 4, 1, 2, 3. நவசக்தி திருவிக்கா, தமிழ்நாடு டாக்டர் வரதராசுலு, இந்தியா பாரதியார், விதேசமித்திரன் ஜி சுப்பிரமணிய ஐயர். சரிங்களா? அடுத்த வினா புதல்வன் கவையனன் தந்தை மென்மொழி புதல்வன் தாயோ இருவரும் கவையினள் எனும் அழகிய காட்சியை வெளிப்படுத்தும் நூல் எது? ஐங்குறுநூறு. இந்த காட்சியினை பாடியவர் பேனார் அவர்கள். அது என்ன? புதல்வன் கவையினன் தந்தை. தந்தை என்ன செஞ்சாரா? மகனை வந்து கட்டி அணைத்து கொண்டு தூங்கி கொண்டிருந்தாராம். மென்மொழி புதல்வன் சிறிய மொழிகளை பேசக்கூடிய சின்ன குழந்தை. அப்படிப்பட்ட அந்த மகனை அந்த மகனுடைய தாயானவள் என்ன செய்தாலாம்? இருவரும் கவையினள், அதாவது தனது குழந்தையினையும் தன்னுடைய கணவனையும் அணைத்து கொண்டு தூங்கினாள் என்று ஒரு அழகிய காட்சியினை ஐங்குறுநூறு காட்டுகின்றது. சரிங்களா? அடுத்த வினா பொறுத்துக்க. லெவல் நியூஸ், ஃப்ரீலான்சர், ஃபேக் நியூஸ், இயர் பேனல், பிளைண்ட் ஸ்பாட், ஆல் ஆஃப். இந்த பக்கம் அவதூறு செய்தி, தன்னிச்சை எழுத்தாளர், பொய் செய்தி, இடது வலது விளம்பரம், இடப்பக்கம் மூளை, தயார் நிலை. இப்ப விடையினை பொறுத்துவோம். லைபல் நியூஸ் அவதூறு செய்தி 1, ஃப்ரீலான்சர் தன்னிச்சை எழுத்தாளர், ஃபேக் நியூஸ் பொய் செய்தி அது 3, இயர் பேனல் இடது வலது விளம்பரம் அது 4, பிளைண்ட் ஸ்பாட் இடப்பக்கம் மூளை அது 5, ஆல் ஆஃப் அதுனா தயார் நிலை 6. அப்ப விடைகள் பார்த்தீங்கன்னா எல்லாமே நேரடியாகவே இருக்கின்றன. இப்ப சரிங்களா? ஆமா, இதுக்கான விளக்கம் என்னங்கம்மா? இல்லை, ஒரு செய்தித்தாளை செய்திகள் அதை சார்ந்து பணிபுரிபவர்கள் அந்த இயக்கம் பற்றிய மொத்தமான கருத்துக்கள் தான் இந்த இதை பொறுத்துக்கள்லாம் அமைந்திருக்குங்க. இப்ப முதலாவதாக லெவல் நியூஸ் அப்படின்னாக்கும் அவதூறு செய்தி ஏதேனும் யாரும் யாரேனும் பற்றி அவதூறு செய்தியை கூறி, அதாவது கருத்துக்கள் கூறியிருப்பார்கள், அதனை வெளியிட்டு இருக்கின்ற செய்தி அவதூறு செய்தி. ஃப்ரீலான்சர் தன்னிச்சை எழுத்தாளர். அவர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நிறுவனத்தால் நியமிக்கப்பட மாட்டார். ஆனால் பார்த்தீங்கன்னாக்கும் தன்னுடைய வட்டாரத்திலோ அல்லது வெளிப்பட்ட முறையில் ஏதேனும் ஒரு சிறந்த கருத்துக்கள் செய்திகள் கிடைக்குமாயின் அவற்றை செய்திகளாக மாற்றி அமைத்து அந்த பத்திரிகைக்கு கொடுப்பார். அப்ப தானாக விரும்பி எழுதுபவர். எனவே தன்னிச்சை எழுத்தாளர். அவர் கொடுக்கின்ற செய்திக்கேற்ப அவருக்கான அந்த பணமானது தரப்படும். அடுத்து ஃபேக் நியூஸ் பொய் செய்தி. இயர் பேனல் இடது வலது விளம்பரம். இப்போ ஒரு செய்தித்தாளினுடைய பெயர் வந்து இங்க இருக்கும். ஒரு செய்தித்தாள் இப்படி இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அதாவது 4 பக்க பத்தி செய்தித்தாளா இருக்கும். அது பார்த்தீங்கன்னாக்கோ ஒரு செய்தித்தாளினுடைய பெயர் இங்க இருக்கு. அப்ப என்ன செய்யணும்னா இந்த இடது வலது விளம்பரம் அப்படின்னு சொல்லி சொன்னோம்னாக்கும் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா சின்னதா ஒரு விளம்பரம் இருக்கும், இந்த பக்கமும் பார்த்தீங்கன்னா சின்னதா விளம்பரம் இருக்கும். அந்த மாதிரியான விளம்பரங்களின் பெயர் தான் இயர் பேனல். சரிங்களா? அடுத்து பிளைண்ட் ஸ்பாட் இடப்பக்க மூளை. செய்தித்தாளை எப்பவுமே பார்த்தீங்கன்னா நம்ம கண்ணு எப்பவும் ஒன்று நேரடியாக இங்கே பார்க்கும். சில சமயங்கள் என்ன செய்வாங்க அப்படின்னாக்கா இந்த செய்தித்தாளில் வந்து நாள், கிழமை, வருடம் இதெல்லாம் இருக்கும். இவற்றை பார்க்கும். மொத்த பக்கம் எத்தனை, விலை என்ன, இந்த செய்திகள்லாம் முன்னால் இருக்கும். அதாவது நாள் செய்தித்தாளினுடைய பெயர் அது கீழே இந்த தகவல்லாம் இருக்கும், அதை பார்க்கும். மொத்தத்தில் இந்த நடுவில் அல்லது ஏதேனும் ஒரு புகைப்படம் இந்த ஓரத்தில் இடம்பெற்றிருக்கும், அதை பார்க்கும். அல்லது ஏதேனும் ஒரு பெரிய அளவு விளம்பரம் வந்திருக்கும், அதை பார்க்கும். அப்போ ஒரு செய்தித்தாள் அப்படின்னாக்கும்
ஒரு கண் முதல்ல எதை பார்க்குது அப்படிங்கிறது இந்த மாதிரியான தகவல் தான். ஆனா இந்த பிளைண்ட் ஸ்பாட் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா, இந்த இடப்பக்க மூலையில இருக்கு பார்த்தீங்களா, இதை வந்து கண்ணு வந்து பெரும்பாலும் பார்க்காது. அதுதான் வந்து பிளைண்ட் ஸ்பாட் அப்படின்னு சொல்றாங்க. அடுத்ததாக ஆல் ஆஃப் தயார் நிலை. என்னன்னாக்கா ஒரு செய்தித்தாள் இந்த மாதிரி செய்திகள்லாம் கொடுப்பாங்க. இது எல்லா செய்திகளையும் கொடுப்பாங்க. எல்லாவற்றையும் என்ன செய்வாங்க, அச்சு கோர்த்து அவற்றை அச்சுப்படிவம் எடுத்து ப்ரூஃப் கரெக்ஷன் சொல்லுவாங்க. அச்சுப்படி திருத்தத்துக்கு அனுப்புவாங்க. அதை உட்காந்து என்ன செய்வாங்க, எல்லாத்தையும் கரெக்ஷன் இந்த இடத்துல ஸ்பெல்லிங் மிஸ்டேக் இருக்கு அப்படின்னு சொல்லி கரெக்ஷன் பண்ணுவாங்க. அப்புறம் ஹெட்டிங் போடுவாங்க. அதுக்கப்புறம் என்ன செய்வாங்க, செய்தித்தாளினுடைய 8 பக்கம் செய்தித்தாளோ 6 பக்கம் செய்தித்தாளோ 12 பக்கம் செய்தித்தாளோ, ஏன்னா ஒவ்வொரு நாளும் சிறப்பு செய்தித்தாளா வெளிவரும். அப்ப அதுக்கேற்ற என்ன செய்வாங்க, எந்த செய்தியை எந்த பக்கம் போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு என்ன செய்வாங்க, ஒரு கிராஃப் போட்டுவாங்க. இந்த செய்தியை இங்கே கொண்டு வா, விளம்பரத்தை இங்கே போடு, இல்லை இங்கே போடு, அப்படி அடுத்து 2ஆம் பக்கத்துல இந்த செய்தியை கொண்டுட்டு போ, 3ஆம் பக்கத்துல இந்த செய்தியை கொண்டு போ. அப்ப எல்லா வேலைகளையும் நடந்து முடிஞ்சு முழுமையா என்ன செஞ்சிருவாங்க, ஓகே இன்னைக்கு வெளிவர வேண்டிய செய்தித்தாள் வந்து எல்லா பணிகளும் நிறைவு பெற்றாயிற்று அப்படின்னு சொல்லி சொன்னா அதன் பெயர் தான் ஆல் ஆஃப். அதுக்கப்புறம் எடிட்டிங்கோ இல்ல பேஜ் மேக்கப்போ எதுவுமே நடக்காது. சரிங்களா, தயார் நிலையில் இருப்பது, அதாவது அச்சுக்கு அவ்வளவுதான், பிரிண்ட் எடுத்துடலாம், அதை இது பண்ணி கட்டுமானம் செய்து அவ்வளவுதான் ஒவ்வொரு ஊர்களுக்கும் அனுப்பலாம். அந்த மாதிரியான நிலைதான் ஆல் ஆஃப். அடுத்து மொழிபெயர்ப்பு இலக்கியங்களுக்கு முக்கியத்துவம் தந்ததுடன் திராவிட இயக்க இதழ்களில் மிகவும் மாறுபட்டு வித்தியாசமாக விளங்கிய இதழ் எது? கதிர் என்கின்ற இதழ். அடுத்ததாக பொறுத்துக்கப்பா, மாப்பா குருசாமி, டாக்டர் ராஜா வரதராஜா, டாக்டர் விநாயகமூர்த்தி, டாக்டர் கிருஷ்ணசாமி. இந்த பக்கம் இதழ்கலை, மக்கள் தகவல் தொடர்பியல், விளம்பரக்கலை, தகவல் தொடர்பியல். இப்ப இதற்கான விடையினை பொருத்துவோம். இதெல்லாம் பார்த்தீங்கன்னாக்கோ ஆசிரியர்கள் அவர்கள் எழுதிய நூல்கள். மாப்பா குருசாமி இதழ்கலை 1, டாக்டர் ராஜா வரதராஜா மக்கள் தகவல் தொடர்பியல் அது 2, டாக்டர் விநாயகமூர்த்தி விளம்பரக்கலை அது 3, டாக்டர் கிருஷ்ணசாமி தகவல் தொடர்பியல் அது 4. அப்ப விடையானது நேராகவே அமைகின்றன. எதற்காக இவ்வாறு கொடுக்கப்பட்டது என்றால், ஒரு நூலின் பெயரையும் ஆசிரியர் பெயரை சட்டென்று நீங்க புரிந்து கொள்ள வேண்டும், உங்கள் மனதில் பதிய வேண்டும் என்ற காரணத்திற்காகவே விடைகள் நேராக அமைக்கப்பட்டன. சரிங்களா? ஆக இதுவரைக்கும் தமிழ் 360 டிகிரி என்கின்ற இலக்கிய இலக்கண வினாக்கள் என்கின்ற தொடரில் வினாத்தாள் ஒன்று நாம் பார்த்தோம். சரிங்களா, இப்ப நம்ம பார்த்த ஒவ்வொரு கருத்துக்களுக்கும் தொடர்பான பதிவுகள் நம்முடைய வலைவழி பக்கத்தில் இருக்கின்றன. பிளேலிஸ்ட், பாட்காஸ்ட், இந்த மாதிரி தனி காணொலியாக இந்த மாதிரி இருக்கின்றன. அவற்றினுடைய இணைப்பை இத்துடன் இணைக்கின்றேன், இணைத்து படியுங்கள். சரிங்களா, அதாவது மறவாமல் கருத்து பெட்டியில் குறிப்பிடுங்கள். சரிங்களாப்பா, மீண்டும் ஒரு புதிய பதிவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.